ஓம் தொல்லை இரும் பிறவி சூழ்ந்தலை நீக்கி அல்லல் அறுத்தானந்தமாக்கியதே எல்லை மறுவான் நெறியளிக்கும் வாதவூரெங்கோன் திருவாசகம் எனுந்தேன். திருச்சிற்றம்பலம். நாம் திருவாசகத்தில் வரும் 5வது பாடலான திருச்சதகத்தின் 2வது பாடலான அறிவுறுத்தல் என்ற பாடலின் விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் பல வரிகளின் விளக்கத்தை இன்றைய வீடியோவில் காண்போம். பரவுவார் இமையோர்கள் பாடுவன நால் வேதம் குரவுவார் குழல் மடவாள் கூருடையாள் ஒரு பாகம் விரவுவார் மெய்யன்பின் அடியார்கள் மேன்மேலுன் அறவுவார் கழலினைகள் காண்பாரோ அறியானே. அறியானே, அறிவதற்கு மிகவும் அரியவனே சிவபெருமானே, உன்னை பல பேர்கள் நாடுகிறார்கள். அதாவது இமையோர்கள் பரவுவார். இமையோர்கள் எல்லாம் உன்னை, அதாவது இமையோர்கள் என்றால் தேவர்கள், அவர்கள் எல்லாம் உன்னை வாழ்த்தி வணங்குகிறார்கள். குரவுவார் குழல் மடவாள் ஒரு பாகம் கூருடையாள். குறாமலர் என்பது குருந்தை மரத்தில் பூக்கும் மலர். அது பழைய காலத்தில் இருந்தே, சங்க காலத்தில் இருந்தே பெண்கள் அதை தலையில் அணிந்திருப்பார்கள். அது ஒரு காட்டுப்பூ. அதில் நிறைய மகரந்த தூள் இருக்கும். அதை அணிந்தாலே அந்த ஜடை முழுவதும் அந்த மகரந்த தூள் ஒட்டி கொள்ளுமாம். பார்ப்பதற்கே மிக அழகாக இருக்கும் குறாமலரை அணிந்தால். இவ்வளவு அழகான குறாமலரை தன் கூந்தலில் அணிந்திருக்கும் உமையாளை இடபாகமாக கொண்டவனே. அப்பொழுது உமாதேவி அவருடன் அருகிலேயே இருக்கிறார். மெய்யன்பின் அடியார்கள் மேன்மேலும் விரவுவார். உன்னுடைய அடியார்கள் உன்னை வாழ்த்தி வணங்கி மனம் நெகிழ்ந்து மனதால் உன்னுடனே ஒட்டி கொண்டே இருக்கிறார்கள். உன்னுடைய அடியார்கள் 4 வேதங்களும் உன்னையே புகழ்கின்றன. இவ்வாறு பல பேர் உன்னுடனே நெருங்கி இருக்கிறார்கள். அது தேவர்களானாலும் சரி, உமாதேவியானாலும் சரி, பக்தர்களானாலும் சரி. இவ்வாறு இருக்கையில் உன்னுடைய வீர கழல்கள் அணிந்த திருவடியை யார் காண்பாரோ என்று இயங்குகிறார் மாணிக்கவாசகடிகளார். அணிந்த கழைகளை யார்தான் காண்பாரோ? அறியானே யாவர்க்கும் அம்பரவா அம்பலத்தெம் பெரியானே சிறியேனை ஆட்கொண்ட பேய்கழற்கீழ் விரையாந்த மலர் தூகேன் வியந்தலரேன் நயந்துருகேன் தரியேன் நான் ஆமாறின் சாவேன் நான் சாவேனே. நெஞ்சகத்திலே, அதாவது சித்தாகாசத்திலே உன்னை நினைத்து கண்டு வழிபடுபவர்கள் இருக்கிறார்கள். இல்லை என்றால் அந்த சிதம்பரத்திலே, தில்லையிலே நீ ரகசியமாக நிற்கின்றாய். சிதம்பர ரகசியம் என்பது ஆகாச ரகசியம். அதை யார்தான் அறிவார்கள்? அங்கு சென்று பார்த்தால் ஒரு திரையில், ஒரு கருநிற திரையில் ஒரு வில்வ மாலை போல் அணிந்திருக்கும். இவ்வளவுதான் சிதம்பர ரகசியம் என்று அதற்கு தீபாராதனை காட்டுவார்கள். இதுதான் ரகசியம், சிதம்பர ரகசியம். இதுதான் ஆகாசமாக நிற்கிறார் ஈசன் என்று கூறுவார்கள். அந்த தீபாராதனை தீபத்திலே நாம் பார்க்கலாம். ஒரு திரையின் மேல் தங்கத்தினால் ஆன வில்வ இலைகள் வைத்திருக்கும். இவ்வளவுதான் நாம் பார்க்க முடியும். உன்னை யார் அறிவார்கள்? இவ்வளவு ரகசியமாக நீ மறைந்து நிற்கிறாய். உன்னை யார் அறிவார்கள்? பெரியானே சிறியேனை ஆட்கொண்ட பேய்கழற்கே. உன்னுடைய வீர கழல்கள் அணிந்த திருவடிகளில் என்னை நீ ஆட்கொண்டு விட்டாய். இந்த சிறியவனே, யாரும் உன்னை அறிய முடியாது. இருந்தாலும் இந்த சிறியவனை நீ ஆட்கொண்டு விட்டாய். உன் பாதங்கள் தான் எனக்கு இடம். இந்த அளவுக்கு நான் என்ன செய்தேன்? விரையார்ந்த மலர் தூகேன்.
உன்னை அர்ச்சித்து பூஜித்து மலர் எல்லாம் தூகி நான் வழிபட்டதே இல்லை. வியந்தலரேன், உன்னுடைய புகழை பாடி அழுது கதறினதெல்லாம் இல்லை. பல பக்தர்கள் அவ்வாறு செய்வார்கள். மிகவும் நெஞ்சை உருகி சிவனின் புகழை பற்றி பாடுவார்கள். அவ்வாறெல்லாம் நான் செய்ததில்லை. நயந்துருகேன், உன்னை நினைத்து அப்படியே பக்தர்கள் எல்லாம் உருகினது போல் நான் உருகினதில்லை. எதுவும் நான் செய்ததில்லை. பொருந்தாத இந்த வாழ்வை வைத்திருக்க என்ன பிரயோஜனம்? உன்னுடனே நான் வந்து சேர்ந்து விடுகிறேன். அதற்கு மட்டும் எனக்கு அவசரம் இருக்கிறது. இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். இதில் என்னென்னவோ துன்பங்கள் இருக்கிறது. என் மனம் எங்கெல்லாமோ செல்கிறது. உன்னை நினைக்க என்னால் முடியவில்லை. அவ்வாறான வாழ்க்கை எனக்கு எதற்கு? நான் உன்னுடனே வந்து சேருகின்றேன் என்று கூறுகிறார். வேனில் வேல் மார்க்கணைக்கும் வெண்ணகை செவ்வாய் கரிய பானலார் கண்ணியர்க்கும் பதை துருகும் பாழ் நெஞ்சே, ஊனலாம் நின்றுருக புகுந்து ஆண்டான் இன்று போய் வானுளான் காணாய் நீ மாளா வாழ்கின்றாயே. என்னுடைய மனம் எல்லாம் மாயையில் மயங்கி இருக்கிறது. சத்தியத்தை விட்டுவிட்டு மாயையில் மயங்கி இருக்கிறது. புறமே காணும் அழகில் மயங்கி இருக்கிறது. அந்த மன்மதனின் அம்புகள் பாய்ந்து அழகான பெண்களின் மேலே என் கவனம் எல்லாம் செல்கின்றது. அந்த மாயையின் பின்னாகவே நான் செல்கின்றேன். அகத்திலே நீ இருக்கிறாய். உன்னை காணாமல் அந்த மாயையில் நான் சென்று விடுகிறேன். இதனால் எனக்கு என்ன ஆயிற்று? வானுளான் காணாய் நீ மாளா வாழ்கின்றாயே. உன்னுள்ளே இருக்கும் ஈசனை நீ காணாமல் புறமே இருக்கும் அழகிலும் மாயையிலும் மயங்கி நீ இருக்கிறாயே. இதனால் உனக்கு என்ன பிரயோஜனம்? வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வல்வினை பட்டு, ஆழ்கின்றாய் ஆழாமல் காப்பானை ஏத்தாயே. சூழ்கின்றாய் கேடுனக்கு சொல்லுகின்றேன் பல்காலும், வீழ்கின்றாய் நீ அவல கடலாய வெள்ளத்தே. வீழ்கின்றாய் நீ அவல கடலாய வெள்ளத்தே. வீழ்கின்றாய் நீ அவல கடலாய வெள்ளத்தே. திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக அடிகளார் கூறுகிறார், பேரன்பு வாழ்க்கையை எல்லாம் நீ வாழவே இல்லை. வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வல்வினைப்பட்டு. நீ செய்த பாவங்களிலேயே நீ மூழ்கி இருக்கிறாய். நீ வாழவே இல்லை. மாயையிலே அகப்பட்டு மூழ்கி இருக்கிறாய். ஏதோ பாவங்கள் செய்ததினால்தான் இங்கு நாம் பிறந்திருக்கிறோம். அதில் இருந்து கரையேறாமல் நீ மீண்டும் பாவங்களையே செய்கின்றாய். உன்னை பலமுறை உன்னுடைய கஷ்டங்களில் இருந்தும் நஷ்டங்களில் இருந்தும் உன்னை கரையேற்றிய, உன்னை கைப்பிடித்து கரையேற்றிய அந்த ஈசனை நீ வணங்காமல் மாயையின் பின் நீ செல்கின்றாய். உன்னை சூழ்ந்திருக்கும் பல் வினைகளை எல்லாம் நீ அறியாமல் அதலிலே மேலும் மேலும் போய் வீழ்கின்றாய். சூழ்கின்றாய் கேடுனக்கு. உனக்கு நான் சொல்லுகின்றேன் மனமே, இது உனக்கு நல்லதில்லை. உனக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை இந்த வாழ்க்கையால். அந்த உன் அகத்தே இருக்கும் ஈசனை நீ காணாமல் புறமே இருக்கும் மாயையில் நீ சென்று கொண்டிருக்கிறாய். மனித பிறவி என்பதே பெரும் பெரும் பாக்கியம். அதில் உன்னை வணங்க பெறுவது மிகவும் பெரும் பாக்கியம். அதையெல்லாம் விட்டு நீ எங்கெங்கோ செல்கின்றாய். கேடு உனக்கு. உனக்கு கேடு சொல்லுகின்றேன் பல்காலமும். பல காலமாக நான் சொல்லுகின்றேன் உனக்கு கேடு உனக்கு கேடு என்று இருந்தும் வீழ்கின்றாய் நீ அவல கடலாய வெள்ளத்தே. எவ்வளவு கூறினாலும் அதையெல்லாம் நீ பொருட்படுத்தாமல் மீண்டும் மீண்டும் இந்த துக்க கடலில் போய் நீ வீழ்கிறாய். அவல கடலில் போய் வீழ்கிறாயே என்று இந்த மனதுக்கு கூறுகிறார் மாணிக்கவாசக அடிகளார்.
மற்றவர்கள் எல்லாம் மாயையை பார்த்து செல்கிறீர்களே, உங்களின் அகத்தில் இருக்கும் ஈசனை காணாமல் மாயையில் மயங்கி கிடக்கிறீர்களே. இதனால் மீண்டும் மீண்டும் பலகாலம் கூறியும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் மீண்டும் மீண்டும் இந்த துக்க கடலில் நீங்கள் வீழ்கிறீர்களே என்று கூறுகிறார் மாணிக்கவாசகடிகளார். இத்துடன் அறிவுறுத்தல், மனதுக்கு அறிவுறு கூறுகிறார் மாணிக்கவாசகடிகளார். இதை படிக்கும் பொழுது இந்த மனதுக்கு நாம் எவ்வளவோ சொல்லுகிறோம், இதன் மூலம் நான் கூறுகிறோம், அந்த மனதே இவ்வாறாக நீ செல் என்று கூறுகிறோம். இந்த அறிவுறுத்தல் என்ற பாடல் இத்துடன் முடிவடைகிறது. என்னுடைய அடுத்த வீடியோவில் இந்த திருச்சதகத்தின் 3வது பாடலை காண்போம். திருச்சிற்றம்பலம்.